Exercise 1.4 Sixth sum. An accelerator designed into a mind shift at the rate of 5 minutes per meter. If the designer starts from 15 meters above the ground level, how long it takes to reach? minus 250 meter. ஸோ இதில் வந்து நம்ம 5 மீட்டர் வந்து நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி 15 மீட்டருக்குள்ளே இந்த 250 மீட்டர் நம்ம போக 15 மீட்டருக்குள்ளே எவ்வளோ மினிட்ஸ் எடுக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 6th கொஸ்டின். ஸோ ஸ்பீடு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீடு தான் எழுத போகிறோம். ஸ்பீடு எவ்வளோ? நம்ம கொஸ்டினில் பார்த்த மாதிரி 5 மீட்டர் பர் மினிட். 5 மீட்டர் பர் மினிட். அடுத்து டிஸ்டன்ஸ். அடுத்து என்னது? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? minus 250 தானே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் போக எத்தனை மினிட்ஸ் எடுக்கணும் அது நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஒரு -15 இது பண்ணுறோம். இப்போ மைனஸும் மைனஸும் என்ன? ப்ளஸ். மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் பண்ணுங்கள். 250 + 15. ஸோ 5 + 1 6. இது ஒரு 2. ஸோ 265 தான் ஆன்சர். இப்போ மைனஸ் என்ன சைன் யூஸ் பண்ணணும் இதில்? மைனஸ் 265 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபார் 5 மீட்டர். 5 மீட்டருக்கு எவ்வளோ? 5 மீட்டர் = 1 மீட்டர் எவ்வளோ? 5 மீட்டர் வந்து மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1 மினிட். 5 மீட்டர் = 1 மினிட். அப்போ ஃபார் 265 மீட்டர் எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அந்த மினிட்டை இங்கே நம்ம கேன்சலேஷன் பண்ண போகிறோம். ஸோ 265 divided by 5. 5 ones are 5. 26. நம்ம 5 டேபிள் எப்படி கேன்சல் பண்ணுறோம்? ஸோ நீங்கள் அப்படி கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். ஸோ 5 times of 265. ஸோ இப்படி நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக 5 times of 26 வருமா? 5 டேபிளில் வராது. ஸோ 25 தான் வரும். 5 25. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 0. இது வந்து 0 தான். 6ல் ஒரு 5 போச்சுன்னா எவ்வளோ? 1. இந்த 5 நம்ம கீழே இருக்கிறோம். 15 எப்போ வரும்? 5 3s are 15. ஸோ ஆன்சர் 0. ஸோ இந்த ஆன்சர் என்ன? கோஷியன்ட் என்ன? 53. கோஷியன்ட் = 53. ஸோ 5 மீட்டர் வந்து 1 மினிட். அப்போ 265 மீட்டர் எவ்வளோ? 53 மினிட். நம்ம ஆன்சர். நீங்கள் இந்த மெத்தட்லேயும் கேன்சலேஷன் பண்ணலாம், ஆர் இந்த மெத்தட்லேயும் வேணால் கேன்சலேஷன் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு பண்ணலாம். 7th sum. A person lost 4,800 calories in 30 days. A person lost 4,800 calories in 30 days. If a calorie loss in uniform, calculate loss of calorie per day. ஸோ இல்லைனா ஒரு நாளைக்கு அந்த பையன் அந்த 30 நாளுக்குள்ளே 4,800 calories தொலைச்சிட்டான் 30 நாளுக்குள்ளே. அப்போ ஒரு நாளுக்குள்ளே எவ்வளோ கலோரிஸ் தொலைச்சிருப்பான் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 7th கொஸ்டின். A person lost calories in 30 days.
in 30 days எவ்வளோ 4800. Then for 1 day, for 1 day தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4800 இதோட 30யோட நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இது டிவைட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ 3 times of 1 is 3. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் ஆகுது. ஸோ 160 times of 160 times of 4800. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா, ஸோ ஃபார் 1 day 160 calories, calories அல்ல 160 is the answer. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.